உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஒரு தலைமை அமைச்சர் என்ன பேசுவது என்ற ஒரு வரம்பே இல்லாமல் பூரி ஜெகநாதர் கோயிலினுடைய கருவூலச்சாவி திருடப்பட்டு தமிழ்நாட்டுக்கு சென்று விட்டது என்று பேசுவதெல்லாம் அந்த அளவுக்கு அவர் பேசுவது என்பது முறையானதில்லை. இவன் தமிழன், இவன் அயல் நாட்டான், இவன் இப்படி இங்கே வாழலாம் என்று ஒரு தலைமை அமைச்சர் சொன்னால் இதுக்கு பொருள் இருக்கிறதா என்று சீமான் பேசுவது போல தலைமை அமைச்சர் பேசுவார். உடனே நம்முடைய செல்வ பெருந்த ஆகா தமிழன் நீ திருடன் என்று சொல்லிவிட்டாய், ஆகவே நாங்கள் இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்துவோம், போராட்டம் நடத்துவோம். நான் தமிழனே திருடன் என்று சொல்ல அதிகாரத்தை ஒரு தமிழன் அடைய பார்க்கிறான் என்று சொல்கிறார். சொன்னால் புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருக்கு அவர் சொல்வது புரிய வேண்டாமா? எந்த மனிதனுக்கும் இல்லாத ஆற்றல் தனக்கு இருப்பதாகவும் ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்காக கடவுள் தன்னை தோற்றுவித்ததாகவும் இவையெல்லாம் பொருளற்ற பேச்சுக்கள் ஒரு தலைமை அமைச்சர் பேசக்கூடாது. அவருக்கே ஒன்றும் புரியவில்லை. அவர் சொல்லுகிறார், நான் ஒரு தாய் வழியாக பிறக்கவில்லை என்பதை. தாய் இருக்கிற வரையிலும் கூட நான் தாய் வழியாகத்தான் பிறந்தேன் என்று கருதினேன். தாய் இறந்த பிறகுதான் எனக்கு தெரிந்தது நான் தாய் வழியாக பிறக்கவில்லை என்று. யார் வழியாக அவர் வந்து குதித்தாரா? வானத்திலிருந்து குதித்தாரா? எப்படி பிறந்தார்? இதுல இளங்கோவன் அவர்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு கருத்து சொன்னார். ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் நான் காமராஜரை பார்க்கிறேன், ரொம்ப அநியாயம் அப்படின்ட்டு வந்து அநியாயம் இதை விட அநியாயம். காமராஜர் ஒரு தரம் சமாதியிலே புரண்டு நெளிந்து படுத்திருப்பார். ஆகா, இப்படி ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட்டதே என்று சொல்லி காமராஜரோடு நீ ஸ்டாலினை ஒப்பிடுவதற்கு பதிலாக நீ காமராஜருடைய சிலைக்கு போய் செருப்பு மாலை போடு. செருப்பு மாலை போடுவதை விட படுமோசமானது ஸ்டாலினுடைய ஆட்சியோடு ஒப்பிடுவது. உயர்ந்ததை உயர்ந்ததாக காட்டாமல் உயர்ந்ததையெல்லாம் மட்டமானதோடு காந்தியும் கோட்சேயும் ஒன்று என்று சொல்லு, காமராஜரும் ஸ்டாலினும் ஒன்று என்று சொல்லு. இந்த நாட்டிலே கிறுக்கு பிடித்து விட்டது என்று சொல்லுவார். உண்மையிலே ஒரு காங்கிரஸ்காரன் காமராஜரின் மீது பற்றுள்ளவர்கள் யாராவது இருந்தால் இவர்கள் இந்த செல்வ பெருந்தகையும் இந்த இளங்கோவனையும் சத்தியமூர்த்தி போல மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டும். செல்வ பெருந்தவர்கள் காங்கிரஸ் வந்து இவ்வளவு நாள் வந்து கொடுக்குற இடத்துல இருந்தது, ஆனா வந்து இப்போ வாங்குற இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம மீண்டும் கொடுக்குற இடத்துக்கு வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நீ அண்ணாமலையை போல் நீ தனி நிலை எடுக்க வேண்டும். நீ 8 பேர் 9 பேர் எம்பி ஆகி எப்படியாவது மந்திரி ஆவதற்கு கிடந்து எல்லாவற்றையும் அடமானம் வைப்பீர்களே, நீங்கள் எப்படி தனி கட்சியாக வருவீர்கள்? வா, கம் அவுட் ஆஃப் டிஎம்கே அலையன்ஸ். அண்ணாமலை நல்ல கிண்டல் அடித்தார். மொத்தமே 10 பேர் தான் இருக்கிறார்கள் என்று. நீங்கள் போராட்டத்துக்கு வருகின்ற சொல்லுங்கள், நான் விருந்து வைக்கிறேன் இருக்கிறார். உடனே நம்முடைய இளங்கோவன் சொல்கிறார், மாட்டிறைச்சி தயார் செய்து வை, நாங்கள் வருகிறோம். ரொம்ப புத்தியை பாருங்கள். இதெல்லாம் ஒரு பேச்சு. மாட்டிறைச்சி என்பது ரொம்ப பெரிய பெருமையான காரியமாகுது. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் பழக்கருப்பையா அவர். வணக்கம். ஒடிசாவுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் பேசியது விவாத பொருளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக வந்து அவர் வந்து பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் சாவி தமிழகத்தில் இருக்கிறது அப்படின்ட்டு வந்து அவர் குறிப்பிட்டு பேசினது ஒரு சர்ச்சையாச்சு. அதை தொடர்ந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பேசியிருக்கிறார். இந்த கருத்தை எப்படி பார்க்கணும்? தலைமை அமைச்சர் என்ன பேசுவது என்ற ஒரு வரம்பே இல்லாமல் பூரி ஜெகநாதர் கோயிலினுடைய கருவூலச்சாவி திருடப்பட்டு தமிழ்நாட்டுக்கு சென்று விட்டது என்று பேசுவதெல்லாம் அவர் சொன்னதனுடைய பொருள் வேறு. அது நேரடியாக அந்த ஒரிசா இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஏ தமிழ் பாண்டியன் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். ஆனால் அந்த அளவுக்கு அவர் பேசுவது என்பது முறையானதில்லை. ஏனென்றால் அவருடைய கோபம் என்ன என்றால், ஒரிசா 30-35 ஆண்டுகளாக பட்நாயக் குடும்பத்தின் கையில் தான் இருக்கிறது. அவரை அசைக்கவே முடியாது. காரணம், அவருக்கு திருமணமாகவில்லை, அவருக்கு எந்தவித பண தேவையும் இல்லை. அவர் வழியாக செல்வந்தர் குடும்பத்தில் வந்தவர். அவருடைய தகப்பனார் முதலமைச்சராக இருந்தார். இவ்வளவுக்கும் இடையே அவர் எந்த தேவையும் இல்லாமல் தன்னந்தனியாக அமைதியாக நாடாளுவது, பிறகு இரவு ஓய்வு கொள்வது என்பதை தவிர வேறு எதுவும் இல்லை. அதனால் மக்கள் அவரை பெரிதாக நம்புகிறார்கள். அவர் சார்ந்த சமூக அமைப்பு வெறும் 2% தான் அவருடைய சமூகத்தினுடைய வாக்களிப்பு பலம். ஆனாலும் கூட பட்நாயக் 30-35 ஆண்டுகளாக இந்தியாவினுடைய லாங்கஸ்ட் சர்விங் சீஃப் மினிஸ்டர் என்ற நிலையை அவர் அடைந்ததற்கான அவருடைய நேர்மையான ஆட்சி. அவருக்கு மூளையாக பக்கபலமாக இருப்பவர் நம்முடைய பாண்டியன். அவர் வெகு காலத்திற்கு முன்பு IAS அதிகாரியாக ஒரிசாவுக்குள் நுழைந்து விட்டார். நுழைந்த பிறகு ஒரு ஒரிய பெண்ணை மணந்து கொண்டு விட்டார்.
அவருடைய பிள்ளைகள், அவர் சொல்லுகிறார், என்னுடைய வீட்டில் வீட்டு மொழி ஒரிய மொழி தான். இவருடைய பிள்ளைகளை இவர் தமிழ் படுத்தி இருக்கலாம், அது ரொம்ப எளிது. ஆனாலும் கூட என்னுடைய கர்ம பூமி ஒரியா. ஆகவே நான் இந்த பூமிக்கு சேவை செய்வது, இந்த நிலத்திற்கு மண்ணிற்கு பாடுபடுவது என்று சொல்லி நான் மனத்தளவில் உறுதி எடுத்துக்கொண்டு இங்கேயே வாழ்வது, இங்கேயே சாவது என்று முடிவெடுத்து விட்டேன். அதனால் எனக்கு என்னுடைய கர்ம பூமி, நான் தமிழன் என்பதை மாற்ற முடியாது, அது வேறு, அதை பற்றி அவர் பேசவில்லை. என்னுடைய கர்ம பூமி ஒரியா. என்னுடைய வீட்டில் புழங்கப்படுகின்ற மொழி ஒரிய மொழி. என்னுடைய மக்களின் தாய்மொழி ஒரிய மொழி. நானும் ஒரிய மொழியில் பேச வல்லவர் 20 ஆண்டுகளாக. ஆகவே நான் ஒரிய மக்களுக்கு சேவை செய்வது, அங்கேயே வாழ்வது, அங்கேயே சாவது என்று முடிவெடுத்து விட்டேன் என்று சொன்னால், அந்த மனிதனை இவன் தமிழன், இவன் அயல் நாட்டான், இவன் எப்படி இங்கே வாழலாம் என்று ஒரு தலைமை அமைச்சர் சொன்னால் இதுக்கு பொருள் இருக்கிறதா என்று சீமான் பேசுவது போல தலைமை அமைச்சர் பேசுகிறான். அவன் நாயுடு, இவன் ரெட்டியார், இவன் தெலுங்கு பேசுகிறான், அவன் கன்னடம் பேசுகிறான், அவனெல்லாம் தமிழன் இல்லை, இவர்களெல்லாம் ஆள்வதற்கு தகுதியானவர்கள் இல்லை, தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும். என்ன தமிழன் தான் ஆள வேண்டும் நான் கேட்கிறேன்? தமிழன் தான் 50 ஆண்டுகளாக ஆளுகிறவர்கள். ஓபி ராமசாமி ரெட்டியாரை போல யோக்கியனா என்று கேட்கிறான். அவன் தெலுங்கன் ஆளக்கூடாது என்று சொல்கிறான். அவன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர். அவனை விட நேர்மையான ஆள் இந்த உலகத்தில் யார் இருக்க முடியும்? ஆகவே இதெல்லாம் பொருளற்ற பேச்சு. சீமான் பேசுவது போல் ஒரு தலைமை அமைச்சர் பேசுகிறாரே என்று நான் பார்க்கின்றேன். அதனாலே பூரி ஜெகநாதர் கோயில் தான் இருப்பதிலேயே கருவூலத்தில் நம்முடைய பத்மநாப சாமி கோயில் போல திருவனந்தபுரத்தில் எவ்வளவு செல்வம் இருக்கிறது என்றே தெரியாது. இவையெல்லாம் தமிழ்நாட்டுக்கு போய்விடும் தமிழன் ஆண்டால். இது தமிழ்நாட்டுக்கு என்றால் தமிழ்நாட்டு கருவூலத்திற்கல்ல. தமிழன் தன்னுடைய சொத்தாக மாற்றிக்கொண்டு அவன் ஒரு தமிழனுடைய கட்டுப்பாட்டுக்குள் அது போய்விடும் என்று சொல்ல வருகிறார். அதனாலே இது அந்த சாவி தமிழ்நாட்டுக்கு போய்விட்டது என்று அவர் சொல்லுகிறார். ஒரு இடக்கரடக்கலாக அவர் சொல்லுகிறார் என்றாலும் அதனுடைய பொருள் அதுதான். ஆனால் அது தேவையில்லை. அது எத்தனையோ ஆண்டுகளாக அந்த சாவி கிடையாது. நீதிமன்றம் இப்பொழுது சொல்லியிருக்கிறது வேறு சாவி போட்டு திறங்கள் என்று. ஆகவே இவருக்கு சாவி இருக்கிற இடம் தெரிந்தால் சொல்ல வேண்டியதானே. இதெல்லாம் என்ன பேச்சென்று தெரியவில்லை உலகத்தில். இதையெல்லாம் அவர் பேசுகிறார். ஒரு பட்நாயக்குக்கு ரொம்ப அடுத்த நிலையில் அவர் இருக்கிறார். பட்நாயக் சிறப்பாக ஆள்வதற்கு பாண்டியனுடைய திட்டங்கள் தான் காரணம் என்று சொல்கிறார். இப்பொழுது அந்த கட்சிக்காக நாடு முழுவதும் போகின்றவர் பாண்டியன் தான். ஒரிய மொழியில் பேசுகிறார், உரிய மக்களுக்காக பேசுகிறார், மலைவாழ் மக்களை எப்படி தூக்கி விடுவது என்பதை பற்றி பேசுகிறார், அவர்களுக்காக திட்டம் வகுக்கிறார். அதையெல்லாம் விட்டு சாவி போய்விட்டது, செல்வம் போய்விடும், தமிழன் ஆள்வதா என்று. அப்புறம் என்ன நான் கேட்கிறேன், தமிழன் ஆள்வதா? தமிழன் ஒரியாவை ஆளக்கூடாது. அப்புறம் ஒன்று செய்வோம், அந்தந்த நாடு தனி நாடு ஒப்புக்கொள்கிறாயா நீ? அப்புறம் நீ என்ன இந்தியன் என்று யார் இருக்கிறார்? நீ குஜராத்தியன், அவன் ஒரியன், நாங்கள் தமிழர்கள், இப்படி எல்லாரும் இருப்பார்கள். இதில் இந்தியன் என்று ஒரு ஆளை காட்டு. 140 கோடி பேரில் ஒரு ஆளை காட்டு. எல்லாரும் யாரோ ஒரு மாநிலம் சார்ந்திருக்கிறார்கள், ஒரு மொழி சார்ந்திருக்கிறார்கள். அந்த மண்ணுக்கே சேவை செய்வதற்காக போய் தன்னுடைய வாழ்க்கையை இளமையிலிருந்து இன்றைக்கு வரையிலும் ஒப்படைத்து கொண்டு விட்ட ஒரு மனிதன் அந்த மக்களின் நலன் குறித்து பேசக்கூடாது என்று சொன்னால் இதெல்லாம் பொருளற்ற பேச்சு. தாமஸ் மன்றோ என்கின்ற மனிதனால் தான் இந்தியாவிலே விவசாயிகள் பெரும் நன்மை பெற்றார்கள். முல்லை பெரியார் அணையை கட்டியவன் ஒரு வெள்ளைக்காரன், அவனுடைய சொந்த சொத்தையும் வைத்து கட்டினான். ஆகவே இவையெல்லாம் பொருளற்ற பேச்சுக்கள். ஒரு தலைமை அமைச்சர் பேசக்கூடாது. அவருக்கே ஒன்றும் புரியவில்லை. அவர் சொல்லுகிறார், நான் ஒரு தாய் வழியாக பிறக்கவில்லை என்பதை. தாய் இருக்கிற வரையிலும் கூட நான் தாய் வழியாகத்தான் பிறந்தேன் என்று கருதினேன். தாய் இறந்த பிறகுதான் எனக்கு தெரிந்தது நான் தாய் வழியாக பிறக்கவில்லை என்று. இயேசு கிறிஸ்துவோடு அவர் பெரியவராகிவிட்டார். இயேசு கிறிஸ்து கூட மேரிக்கு பிறந்தார், ஆனால் தூய ஆவிக்கு பிறந்தார். ஜோசப்புக்கு பிறக்கவில்லையே தவிர தூய ஆவிக்கு பிறந்தார். கர்த்தருடைய கட்டளையின் பேரில் அவர் உருவாக்கப்பட்டவர் மனித குலத்தை தோற்றுவிப்பதற்காக. அது பேசுவதில் பொருள் இருக்கிறது. உலகத்தின் அவருடைய சிந்தனைகள் உலகத்தின் போக்கை மாற்றி இருக்கின்றன. அன்பை இந்த மண்ணிலே விதைத்தவர். அவர் கூட மேரிக்குத்தான் பிறந்தார், மாட்டுத் தொழுவத்தில் தான் பிறந்தார். என்ன, இவர் தாய்க்கே பிறக்கவில்லை என்று சொல்கிறார். கடவுள் ஒரு எந்த மனிதனுக்கும் இல்லாத ஆற்றல் தனக்கு இருப்பதாகவும், ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்காக கடவுள் தன்னை தோற்றுவித்ததாகவும், ஆனால் அந்த வழியை மட்டும் சொல்லவில்லை. தாய் வழியாக, மேரி வழியாகத்தான் இயேசு பிறந்தார். யார் வழியாக அவர் வந்தார்? குதித்தாரா? வானத்திலிருந்து குதித்தாரா? எப்படி பிறந்தார்? பிறக்கின்ற போதே மோடியாக
இந்த தோற்றத்தோடு பிறந்தாரா, இல்லை பிறந்து வளர்ந்தாரா? இதெல்லாம் என்ன பேச்சு? உலகத்தில் இதுவரையிலும் மகாத்மா காந்தி சொல்லவில்லை. சொல்லியிருந்தால் மகாத்மா காந்தி சொல்லியிருக்க வேண்டும். ஏன்னா மனிதர்களில் நம்மை விட கூடுதலான உயரமுடையவர். அதெல்லாம் புத்தன் பிறந்தான், தாய்க்குத்தான் பிறந்தான். வள்ளுவன் பிறந்தான், தாய்க்குத்தான் பிறந்தான். தாய் தகப்பனுக்கு பயாலாஜிக்கலாக நான் பிறக்கவில்லை, ஆண் பெண் கூடி பிறக்கவில்லை என்றே சொல்லுகிறார். பயாலாஜிக்கலாக, உடல் ரீதியாக நான் இதெல்லாம் சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. ரொம்ப இவ்வளவு பெரிய உயரத்தை அடைந்ததை அவளால் தாங்க முடியவில்லை. ஆகவே தான் ஒரு தனித்தன்மை உடைய மனிதன் என்று அவர் கருத வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதனாலே தான் இது போன்ற உணர்வுகள் எல்லாம் அவர் மேற்கொள்கிறார். ஆக அவர் பேசுவது சரியில்லை. அவரை பற்றி, அவர் தமிழனை பாண்டியனை பற்றி அவர் பேசியதனுடைய விளைவு இங்கே அந்த சண்டை நடக்கிறது. உடனே நம்முடைய செல்வ பெருந்தகை ஆகா, அவர் உடனே சொல்லுகிறார், தமிழனை திருடன் என்று சொல்லிவிட்டாய், ஆகவே நாங்கள் இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தணும், போராட்டம் நடத்தணும். அவர் தமிழனே திருடன் என்று சொல்கிறார். அதிகாரத்தை ஒரு தமிழன் அடைய பார்க்கிறான் என்று சொல்கிறார். சொன்னால் புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருக்கு அவர் சொல்வது புரிய வேண்டாமா? பாண்டியன் பணத்தை எல்லாம் திருடி பேங்கில் இருந்தோ கோயிலில் இருந்தோ அதல்ல. ஒரிசாவினுடைய அதிகார கடவுள் பூரி ஜெகநாதர். அதனுடைய சாவியை பாண்டியன் கையில் என்றால் அதிகாரம் பாண்டியன் கைக்கு வருகிறது என்பதுதான் பொருள். ஒரியாவை தமிழன் எதற்கு ஆள வேண்டும்? நான் எங்களுடைய கட்சியில் உள்ள ஒரியன் ஆளட்டும் என்று அவர் விரும்புகிறார். இவர் சொல்கிறார், தமிழனையெல்லாம் திருடன் என்று சொல்லிவிட்டதாகவா அதற்கு பொருள்? தமிழன் ஒருவன் அதிகாரத்தை கைப்பற்ற முயலுகின்றான், அதை ஒரியன் தான் கைப்பற்ற வேண்டும் என்பது அவருடைய பார்வை. சீமான் பார்வையைப் போல் நம்முடைய பிரதம மந்திரி பார்க்கிறார். இதெல்லாம் குறைவான அறிவுடைய பார்வைகளே தவிர, அதற்கு உடனே தமிழனையெல்லாம் திருடன் என்று சொல்லிவிட்டார், ஆகவே நான் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறேன் என்று இவர் சொல்ல என்னென்ன தமிழர்களே திருடர்கள் என. தமிழர்களே தான் திருடர்கள் தான். இந்த ஆட்சியில் 50 ஆண்டு காலமாக இருக்கிறவர்களெல்லாம் பரம யோக்கியர்களா? திருடன் திருடி கொண்டிருக்கிறான், திருடன் அல்லாதவன் ஏமாந்து கொண்டிருக்கிறான், தமிழனிலே எல்லா வகையும் இருக்கிறான். நான் கேட்கிறேன், திருடன் ஆளுகிறவர்களெல்லாம் என்ன கொஞ்சம் நஞ்சமாக அடிக்கிறார்கள், கொஞ்சம் நஞ்சமாக அடிக்கிறார்கள். அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். தமிழர்களெல்லாம் திருடர்கள் என்று அவர் ஒன்றும் சொல்லவில்லை. பாண்டியன் இன்னொரு மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலே ஆள வர பார்க்கிறார், அதிகார அபகரிப்பு என்று அவர் நினைக்கிறார். அதுவே நல்ல பார்வையில்லை. நல்ல விவாதம் இந்த மண்ணிலே தோன்ற வேண்டும் என்று சொன்னால் அவன் சொல்ல வேண்டும், இந்தியனாக பிறந்த ஒருவன் ஆளுகிறான். ஏன் அயல்நாட்டான் தான் ஆண்டால் என்ன, ஆளவில்லையா? இந்தியன் போய் இங்கிலாந்தை ஆளலாம், இந்திய பெண்மணி துணை ஜனாதிபதியாக இருக்கலாம். குளோபலைஸ்டு வேர்ல்டில் எங்கு வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் குடிமக்களாகி கொஞ்ச காலத்திற்கு பிறகு தேர்தலில் நின்று ஆட்சிக்கு வரலாம் என்கின்ற அளவுக்கு அறிவு வளர்ந்தும் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் அவன் யோக்கியனா, ஆட்சி திறமை உடையவனா இல்லையா என்பதுதான் விவாதமாக இருக்க வேண்டும். அதையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு தமிழ் முதலமைச்சர் சொல்கிறார், தமிழனை கேவலப்படுத்தி விட்டார்கள் என்று. அது நம்ம செல்வ பெருந்தகை அதற்கு மேல் அறிவாளி. இதெல்லாம் ஒரே தரமான அறிவாளிகள். இவர் அதுக்கு மேல் சொல்லுகிறார், அதுக்காக நாங்கள் போராட்டம் நடத்துவோம். அவர் அண்ணாமலை நல்ல கிண்டல் அடித்தார். மொத்தமே 10 பேர் தான் இருக்கிறார்கள் என்று. நீங்கள் போராட்டத்துக்கு வருகின்ற சொல்லுங்கள், நான் விருந்து வைக்கிறேன் என்கிறார். மொத்தம் எண்ணிக்கையே 10 பேர் தான் என்று அவர் நக்கல் அடிக்கிறார். உடனே நம்முடைய இளங்கோவன் சொல்கிறார், மாட்டிறைச்சி தயார் செய்து வை, நாங்கள் வருகிறோம். ரொம்ப புத்தியை பாருங்கள். இதெல்லாம் ஒரு பேச்சு. மாட்டிறைச்சி என்பது ரொம்ப பெரிய பெருமையான காரியமாது. ஒரு மனிதனுக்காக உழைக்கின்ற மாடு, மனிதனுக்காக பால் தருகின்ற பசு, மனிதனுக்காக நிலத்தை உழுகின்ற மாடு, பாரவண்டி எடுக்கின்ற மாடு, அதை மனிதன் அதனுடைய முதுமையில் பராமரிக்க கடமைப்பட்டவனே தவிர அதை போய் அடித்து கொன்று கசாப்பாக்கி சாப்பிடுவது என்பது ரொம்ப அநாகரிகமான புத்தி என்று நான் சொல்கிறேன். இதை திராவிடர் கழகத்துக்காரர்கள் பெரிய விழாவாக கொண்டாடுவார்கள், பெரிய அறிவு செம்மல்கள். மாட்டுக்கறி தின்கிறேன். மனிதனுடைய அடிப்படை அறிவு மாட்டை அவர்கள் செய்யாததற்கு காரணம், அது பாரவண்டி எடுக்கிறது, நமக்காக உழைக்கிறது, உழுகிறது என்பதனாலே தானே. அப்புறம் பசு நமக்கு பால் தருகிறது, 2ஆம் தாயாக இருக்கிறது. வள்ளுவன் பசுவை 2 இடத்துல போட்டியிருக்கான் திருக்குறள். ஆவிற்கு நீரென்று இறப்பினும். பசுமாட்டுக்காக கூட தண்ணீர் என்று பிறரிடம் போய் பிச்சை எடுக்கக்கூடாது, கையேந்தி எடுக்கக்கூடாது என்று சொன்னால் அவன் ஆவை அவ்வளோ பெரிய உயரத்தில் வைத்துப்பார். இதெல்லாம் மனித தன்மை. நீ சென்று தொலை, இந்த அசிங்கத்தை செய்வதை பெருமையாக வேறு என்ன பறைசாற்றுகிறாய் என்று கேட்கிறேன். மாட்டுக்கறி செய்தி வை, நான் வருகிறேன் என்று. ஆகவே இது ஒரு இந்திய அளவில் செய்தியாக கொண்டு போகப்படும். இவர்களெல்லாம் வேறு ஒழுங்காக பேசினால் இது செய்தியாகாது. அரசியல் விவாதம் என்பதே இங்கே இல்லை. மாட்டுக்கறி திங்கலாமா, ஆட்டுக்கறி திங்கலாமா, இது
தமிழனை திருடன் என்று சொல்லிவிட்டான். என்ன திருடன் என்று சொல்லிவிட்டான்? பாண்டியன் ஆளக்கூடாது என்று சொல்லுகிறான். அதற்கு பதில் சொல். இந்தியனாக பிறந்தவன் இந்தியாவின் எந்த மாநிலத்தை எந்த மக்களை ஆண்டாலும் அவனை தேர்வு செய்கின்ற மக்கள் முடிவு செய்ய வேண்டுமே தவிர நீ என்ன முடிவு செய்கிறாய் என்று கேள். விவாதம் பண்ண உனக்கு தெரிகிறதா? ஒரு முதலமைச்சராக இருக்கின்ற ஒரு ஆளுக்கு அதை விட்டுவிட்டு தமிழனை திருடன் என்று சொல்லிவிட்டார்கள், வாருங்கள் எல்லோரும் தமிழர்களை வெகுண்டெழுங்கள் என்று சொன்னால் என்ன பொருள் என்று கேட்கிறேன். இதிலே நாம் செய்ய வேண்டிய விவாதம் என்ன என்றால், தமிழன் ஒரியாவை ஆளலாமா கூடாதா? அவ்வளவுக்கு அவன் அந்த மண்ணுக்கு தொண்டு செய்திருந்தால் அவன் ஒரிய பெண்ணை மணந்து கொண்டிருக்கிறான், ஒரிய குடும்பமாக ஆகிவிட்டான், ஏறத்தாழ தன்னை ஒரியனாகவே மாற்றி கொண்டு விட்டான். இந்த கர்ம பூமியிலே தான் சாவேன், நான் எந்த மண்ணுக்காக எந்த மக்களுக்காக உழைக்கின்றேனோ அந்த மண்ணிலே சாவேன் என்று சொல்லுகின்றவன் அந்த நாட்டை ஆள்வதற்கு தகுதி உடையவனா இல்லையா என்பதை அந்த மக்கள் முடிவு செய்யட்டும் என்று சொல்வதற்கு பதிலாக இவன் எங்களை திருடன் என்று சொல்லிவிட்டான், எனக்கு மாட்டுக்கறி சமைத்து வை என்று ஆகாத பேச்சு பேசி, இப்படியே சீமான் போலத்தான் தமிழ்நாட்டினுடைய விவாத அரங்கு இருக்கிறது. ஒரு அறிவோடு ஒருவரும் பேசுவதில்லை. மக்கள் அவர்கள் நாளாசிரி துயரங்களில் வாழ்கிறவர்கள். அவர்களுக்கு சரியான விவாத முறைகளை எது முன்வைக்கப்பட வேண்டுமோ அவருடைய பார்வைக்கு அதை செய்வதற்கு இந்த நாட்டில் தகுதி இல்லை. அதை விட்டு ஆகாத பேச்சுக்களை இவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நான் இதில் மோடிக்கு சொல்ல விரும்புகின்ற செய்தி, நீ இந்தியன் என்கிறாய், பாரத மாதா என்கிறாய். பாரத மாதாவின் நான் சொல்லுகிறேன் பாரத மாதா என்று ஒரு மாதா கிடையாது என்று. நான் தமிழ் தாக்கி பிறந்தேன், அவன் ஒரிய தாக்கி பிறந்தான், கலிங்க தாக்கி பிறந்தான், இன்னொரு நங்க தாக்கி பிறந்தான். ஆகவே இந்திய தாக்கி பிறந்தவன் என்று ஒருவனும் இல்லை. இந்தியன் என்று ஒரே ஒரு மனிதன் கூட 140 கோடியில் இல்லை. ஆகவே இந்திய தாய் என்பது நீங்களாக உருவாக்கி கொண்டது. அதுவும் வெள்ளைக்காரன் காலத்தில், சுதந்திர போராட்ட காலத்தில் நீங்களாக நாம் எல்லோரும் நம்முடைய மொழி, பண்பாடு, அடிப்படை, இன உணர்வு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பாரத மாதாவின் புத்திரர்களாக ஆக வேண்டும் என்று இந்த பாரதி பாடி தொலைத்தான். பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி என்று அந்த பாட்டே தமிழனுடைய சிந்தனைக்கு, வங்காளியின் சிந்தனைக்கு, ஒரிய சிந்தனைக்கு எதிரானது. நான் சொல்கிறேன், மோடி பேசுவதே பாரதியினுடைய சிந்தனைக்கு எதிரானது தான். நீயும் பாரதியை பெரிதாக போற்றினாயே. நான் சொல்கிறேன், பாரத தாக்கி பிறந்தவன் தானே அவன். பாரத மண்ணிலே ஒரு பகுதியை ஆளட்டும். உன் கருத்துப்படி. என் கருத்துப்படி பாரத மாதா கிடையாது. ஒரு மனிதன் ஒரு யோனியில் தான் பிறக்க முடியும். நான் தமிழ் தாக்கி பிறந்தவன், அவன் ஒரிய தாக்கி பிறந்தவன், இவன் வங்கத்தாக்கி பிறந்தவன், அப்படித்தான் உண்டு. பாரத தாக்கி பிறந்தவன் யாரும் கிடையாது, மோடி உட்பட. அவர் குஜராத் தாக்கி பிறந்தவர். அது இல்லாத பொய்யை நீங்கள் பார்ப்பனிய மேலாண்மையை நிலைநாட்டுவதற்கு, இந்துத்துவாவை நிலைநாட்டுவதற்கு, நீங்கள் வேத மதத்தை நிலைநாட்டுவதற்கு, ஒரே மதமாக எல்லோரையும் ஆக்குவதற்கு, பார்ப்பன மேல் ஜாதிக்கு கீழே எல்லா மக்களையும் ஒடுக்குவதற்கு நீங்கள் கண்டறிந்த கொள்கை அந்த பாரத மாதா கொள்கை. ஆகவே அப்போ அந்த கொள்கையின்படி பார்த்தால் பாண்டியன் நாடாளுவதற்கு தகுதி உள்ளவனா இல்லையா ஒரியாவை ஆள்வதற்கு? அது என்ன பேசுகிறாய்? அப்புறம் ஒரியாவை தமிழன் ஆள்வதற்கு மட்டும் நீ எதிர்ப்பு தெரிவிப்பாய், ஆனால் இந்தியாவுக்கு வந்தால் பாரத மாதா கொள்கையை பேசுவாய் தமிழ்நாட்டுக்கு வந்தால் என்றால் என்ன பொருள்? இதெல்லாம் பொருளற்ற விவாதங்கள். நான் பேசுவதை மக்கள் எண்ணி பார்ப்பார்களே, ஆனால் எவ்வளவுக்கு கேவலமாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைமையும் இந்தியாவினுடைய தலைமையும் இருக்கிறது என்பது தெரிய வரும். இல்லை, இந்த மாட்டுக்கறி சாப்பிட்ற அந்த சர்ச்சை மாட்டுக்கறி தின்பது ஒன்றும் தமிழர்கள் சங்க காலத்திலிருந்து சாப்பிட்டுக்கிட்டு எல்லா கறியும் தின்பார்கள். ஆமை கறி தின்கிறான், மாட்டுக்கறி தின்கிறான். ஆனாலும் மனிதனை மனிதனாக்குவதற்கான முயற்சிகளும் நடந்து கொண்டு தான் இருந்தன. நான் சொல்கிறேன், இது என்ன, இது ஒரு பெரிய சிறப்பா என்று கேட்கிறேன். எஸ்கிமோக்கள் கீரை சாப்பிட முடியாது, பூசணிக்காய் சாப்பிட முடியாது, பரங்கிக்காய் சாப்பிட முடியாது, அங்கே அதெல்லாம் இல்லை. அவன் எதையாவது அடித்து தான் சாப்பிடுவான். எஸ்கிமோவாக இருக்கின்ற ஒருவனுக்கு மட்டும்தான் நான் கருதின்பதை தவிர வாழ்வதற்கான வழி என்ன இருக்கிறது என்று கேட்டால், பனி பிரதேசத்தில் ஒரு தாவரமும் வருவதில்லை. கேட்டால் நியாயம். நமக்கு இயல்பாக ஒரு உயிர் அது பாட்டுக்கு வாழ்ந்து விட்டு போகிறது. நாம் கீரையை திங்கலாம், பரங்கிக்காயை திங்கலாம், எதை வேண்டுமானாலும் திங்கலாம். எதற்கு என்று கருதுகின்ற ஒரு முன்னேற்றமான போக்கு இந்த நாட்டில் இருக்கிறது. உயர் நிலைக்கு போகவில்லை என்றால் தாழ்வான ஒன்றை பெருமையாக சொல்வதே அது நிறுத்து. நான் சொல்லுகிறேன், நீ குடிக்காதே, அப்புறம் குடிக்கிறது மட்டும்தான் அறிவாளி என்று சொல்லாதே. தப்பை செய்துவிட்டு அதை தூக்கி நிறுத்துவதற்கு முயலாதீர்கள். நான் சொல்லுகிறேன், மனிதன் நியாயமாக தாவர உணவை சாப்பிடுவதற்கு தான் நியாயமாக கடமைப்பட்டோம். நான் 25 வயது வரையில் எல்லா கறியும் மற்றவற்றையும் சாப்பிட்டுருக்கிறேன். பின்னால் எனக்கு வள்ளலார் மீது மிகப்பெரிய ஈடுபாடு ஏற்பட்டு அவற்றையெல்லாம் நான் கைவிட்டிருக்கிறேன். அதற்கு பிறகு இன்றைக்கு வரையிலும் நான் எதுவும் சாப்பிடுவதில்லை தாவர உணவை தவிர. எதற்கு? அது வாழ்ந்து விட்டு போட்டுமே, அதை பற்றி நமக்கு என்ன இருக்கிறது? இது இல்லாமல் நாம் வாழ முடியாது என்றால் எஸ்கிமோவை போல் ஒரு நிலை இருக்கும் என்றால் அதை பற்றி சிந்திக்க வேண்டியதுதான்.
அதே இதுக்கு என்ன பெரிய பெருமை என்று கேட்கிறேன். என்னமோ பெரியார் உலக சிந்தனைகளெல்லாம் தலையாய சிந்தனை மாட்டுக்கறி சிந்தனை தான் என்பது போல திராவிடர் கழகத்துக்காரர்கள் பேசுவார்கள். பெரியார் பேசியது மொழி விடுதலை இருந்தது, இன விடுதலை இருந்தது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற பாகுபாட்டை ஒழித்து கட்டுவதில் அவர் ஆர்வம் காட்டினார். அதெல்லாம் போக அவர் ஆகாத வேலையெல்லாம் எவ்வளவோ செய்தார். அவருடைய எழுத்து சீர்திருத்தமே தேவையற்றது என்று வாசு மாணிக்கம் போன்றவர்களெல்லாம் சொல்லுவார். என்ன ஏதோ எம்ஜிஆர் இருந்தால் செய்து விட்டு போய்விட்டார், பள்ளிக்கூட பிள்ளைகளை பழக்கி விட்டோம், சரியாக போய்விட்டு. இன்றைக்கும் சில எழுத்துக்களையெல்லாம் நீ எடுத்தால் உயிரெழுத்தே 2 எழுத்து குறைத்தார் பெரியார். அப்புறம் உயிரெழுத்து தொல்காப்பியன் உண்டாக்கிய உயிரெழுத்து 12, அதில் அவ்வண்ணாவை எடுக்கிறீர்கள், ஐயண்ணாவை எடுக்கிறீர்கள், 10 எழுத்தாக ஆக்குகிறீர்கள், நீங்கள் யார் என்று கேட்டவுடனே எம்ஜிஆர் அது மட்டும் வைத்துக்கொள்ளும். அப்புறம் என்ன, அப்புறம் கவ்வண்ணாவை வைத்துக்கொள், எல்லாவற்றையும் வைத்துக்கொள், இன்னும் அதற்கு எவ்வளவோ இருக்கிற தனியாக பேசுவோம். நான் என்ன சொல்கிறேன், இது போன்றவற்றையெல்லாம் பெரியார் நிறைய செய்வார். ஆனால் அதல்ல பெரியார். பெரியார் அவர் ஒரு பிறப்புக்கு ஒரு அரும்பணி ஆற்றியிருக்கிறார். அது தமிழனுக்கு ஏற்றம் தந்தது, அவனை சுயமரியாதை கொள்ள வைத்தது, இந்தியை எதிர்த்து நின்றது, தமிழுக்கு ஏற்றம் தந்தது, இன உணர்வை புகுத்தியது. இதெல்லாம் பெரிய சங்கதி. ஒருவன் ஜாதியின் வழியாக மேல் கீழ் என்று புகுத்திய பாகுபாட்டை அறுத்தடித்தது. இப்பொழுது மீண்டும் நீ நம்முடைய அடையாளம் மாற்றிறைச்சி தின்பது என்று கருதுகிறாய் என்றால் திருக்குறளில் மாற்றிறைச்சி தின்பதை பற்றி என்ன பேசுகிறார் திருவள்ளுவர்? பேசு. எல்லாவற்றுக்கும் திருக்குறள் அடையாளம், மற்றவற்றுக்கு மட்டும் இளங்கோவன் அடையாளம், மாற்றிறைச்சி அடையாளம். உயர்ந்ததை பேசுவோம், கடைப்பிடிக்க முடியவில்லை என்றால் ஒரு நாளைக்காவது உயர்வை அடைவோம். உயர்ந்ததைத்தான் பொதுவெளியில் பேச வேண்டும். அதுக்காக பொய் தான் உலகத்தின் மூலதனமாக இருக்க முடியும் என்று பேசுவதில் பொருள் இல்லை. அதனால் இந்த மாட்டுக்கறி அசிங்கமாக இருக்கிறது. அவர் இந்த இளங்கோ இந்த ஸ்டாலினுக்கு என்னமோ ஒரு கடமைப்பட்டிருக்கிறார், என்ன ஆனார் என்று இந்த இளங்கோவன் தெரியவில்லை. அதனால் இந்த ஈரோட்டில் ஒரு 200-300 கோடி ரூபாய் செலவழித்து இவரை வரக்கூடாத இவர் என்ன எம்பியாவெல்லாம் இருந்தவர். இந்த காங்கிரஸை பாருங்கள் எவ்வளவு கேவலமாக போய்விட்டது என்று. அது அடைந்திருக்க வேண்டும். அண்ணாமலை செய்த முயற்சியை காங்கிரஸ் செய்திருக்க வேண்டும். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்திருக்க வேண்டும். 67 காமராஜர் ஆட்சியை விட்டு இறங்கினார், 71 தோற்றார். அதற்கு பிறகு காங்கிரஸ் தன்னுடைய தனித்தன்மையை நிலைநாட்டி கொண்டு அதை முயன்றிருப்பார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியெல்லாம் பிறந்தே இருக்காது. பாரதிய ஜனதா கட்சி 50 ஆண்டுகளாக இருக்கிறது, 100 ஆண்டுகளாக இருக்கிறது. ஆனால் அது மேல்பிடிக்க முடியவில்லை. இப்பொழுது சொல்லுகிறார் அண்ணாமலை, நாங்கள் 2 டிஜிட்டில் வாக்கு பெற்று விடுவோம். 2 டிஜிட் என்பது 10, 2 டிஜிட் தான், 80 2 டிஜிட் தான். நீ 80% அதான் 10% வாக்கு வாங்குவதை சொல்லுகிறேன். இந்த 10% வாக்கு வாங்குவதற்கு எத்தனை ஆயிரம் கோடி செலவு, எவ்வளவு அளப்பறை, நீ பேசிய பேச்சு கிளத்தடை, இவையெல்லாம் பொருளற்றவை. ஆனால் 10 பேருக்கு நான் விருந்த தயாரித்து வச்சுக்கிறேன், வெறும் ரசித்தேன். மொத்தம் 10 பேர் தான் இருக்கேன் காங்கிரஸில். என்ன போராட்டம் என்று சொன்னால் இவன் தான் வருவேன். அதனால அந்த மாட்டிறைச்சி சாப்பிட்றதுங்க ஒரு நீண்ட விவாதமாக போகுது. அது வந்து நாம் தமிழர் தீக்காலாம் அது வந்து ஒரு விழாவாகவே கொண்டாடுறாங்க. எல்லாம் கொண்டாடுவார்கள். பன்னிக்கறி சாப்பிடுவதை சொல்லுவார்கள், நபிகள் நாயம் பன்றி சாப்பிடக்கூடாது என்பார், உடல்நல கேடுக்காக சொல்லுவார் அவர். ஆனால் நான் சொல்லுகிறேன், எதற்கு நம்முடைய நாட்டில் நமக்கு தாவர உணவு கிடைக்கின்ற போது எதற்காக சாப்பிட வேண்டும்? அது ஹார்ட் அட்டாக் வருவதற்கே இந்த கறி சாப்பிடுவது தான் பெரிய காரணம். ஆட்டுக்கறியும் மாட்டுக்கறியும் பெரிய காரணம் ஹார்ட் அட்டாக் வருவதற்கு. அதெல்லாம் புரிவதில்லை. அது போட்டும், தப்பானதை முன்னிறுத்தாதீர்கள். நான் சொல்லுகிறேன், நான் மாட்டுக்கறி சாப்பிடுவது மோசமானது, ஆட்டுக்கறி சாப்பிடுவது மோசம், அதெல்லாம் அல்ல. என்ன தமிழன் எவ்வளவு அறிவோடு சிந்தித்தான் பாருங்கள் மாட்டுக்கறியை சாப்பிடக்கூடாது என்று. ஏனென்றால் பசுவை காளையெல்லாம் கொல்லக்கூடாது, அதையெல்லாம் கடவுளுக்கு உரியதாக ஆக்கினான். பாருங்கள், எத்தனையோவற்றை அவன் கடவுளோடு மயிலை அடித்து கொண்டு சாப்பிட்டு விடுவான், மயில் கறி சிறந்தது என்று முருகனோடு தொடர்புபடுத்தினான். என்ன முருகனுக்கு மயிலில் தான் போவார், அவர் ஏரோப்ளேனில் போக மாட்டார். முருகன் அது மயிலை கொண்டு போய் அவரோடு தொடர்புபடுத்தினான். காக்கை இயல்பாக வாழ்கிற இது சனியோடு தொடர்புபடுத்தினான். எல்லாவற்றையும், ஒவ்வொரு பறவையையும் ஒவ்வொரு விலங்கையும் ஒவ்வொருவோடு தொடர்புபடுத்தியதற்கு மிகப்பெரிய காரணம் இந்த இரக்க உணர்வு தான். அதையெல்லாம் விட்டு இதை பெருமையாக ஏன் சொல்லுகிறீர்கள்? மாட்டுக்கறி சாப்பிடுகிறாய் சாப்பிடு, பன்றிக்கறி சாப்பிடுகிறாய் சாப்பிடு, இதில் என்ன பெருமை நான் கேட்குறேன். அந்த உயிர்கள் வாழ்ந்தால் என்ன, உனக்கு என்ன நட்டம் வந்தது? வேறு எந்த ஒன்றாலும் உன்னை காப்பாற்றி கொள்ள முடியாதா? இதை பெரிதாக வேறு பேசுகிறாய், முன்வைக்கிறாய், இதுக்கு விழா நடத்துகிறாய், இதுக்கு இயக்கம் நடத்துகிறாய். இதெல்லாம் கேவலமானது என்று சொல்கிறேன். இல்லை, இப்போ இந்த மாட்டு இறைச்சி சம்பந்தமாக ஒரு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக
அம்பேத்கர் அவர்களும் காந்தி அவர்களும் என்ன சொன்னார் அப்படின்னு எதுவும் ரெஃபரன்ஸ்? எனக்கு அது தெரியாது. காந்தி அதை சாப்பிட மாட்டார், அம்பேத்கர் சாப்பிட்டாரா என்று எனக்கு தெரியாது நேரடியாக. ஆனால் நான் என்னென்னு சொல்லுகிறேன் என்றால், புலால் சாப்பிடுகிறவர்கள் தான் அதிகம் தமிழ்நாட்டில், சாப்பிடாதவர்கள் குறை. ஆனால் ஏதோ சாப்பிடுவது தான், புலால் சாப்பிடுவது தான் சிறந்தது என்பது போல எதற்கு இதை முன்னிறுத்த வேண்டும்? நாம் தாவர உணவிலேயே சிறப்பான வாழ்வு வாழ முடியும். மாரடைப்பெல்லாம் வராது. அதில் ரொம்ப ஆட்டுக்கறியில் பயங்கர கொழுப்பு இருக்கிறது, என்ன மாட்டுக்கறியிலும் இருக்கிறது. முடிந்தால் விட்டுவிடு, இல்லாவிட்டால் சாப்பிடு. ஆனால் நீ பொய் சொல்லு, பொய் தான் உலகத்தின் பொய்யால் தான் உலகம் நிலை பெறும் என்று சொல்லாதே. நீ பொய் சொல்வது உன்னுடைய இயலாமையோ அல்லது வேறு, அதை போய் இதனால் தான் உலகம் நிலை பெறுகிறது என்று சொல்லாதே. நீ மாட்டுக்கறி சாப்பிடு. ஆனால் இதுதான் சிறந்தது என்பது போல நீ பேசுவது உன்னுடைய அறியாமையை காட்டுகிறதே தவிர, உயிர் இரக்கமற்ற தன்மையை காட்டுகிறதே தவிர, மனிதன் வாழ்வதற்கு பல வழிகள் இருந்தும் போய் இதை ஏன் தேட வேண்டிய நிலையை காட்டுகிறது. கேரளாவுக்கு அடிமாடுகள் போகிற போதெல்லாம் நாம் நெடுஞ்சாலைகளில் போனால், ஐயோ அந்த மாடு அசை போட்டு கொண்டிருக்கும். நான் பின்னால் காரில் போகிறது நினைப்பேன், அதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கழுத்தை வெட்ட போகிறான்னு தெரியுமா? அது இப்பொழுது தான் அசை போட்டு கொண்டிருக்கிறது. சாப்பிட்ட சாப்பாட்டை அசை போட்டு சாவாசமாக ரொம்ப நிம்மதியாக இன்னும் 50 ஆண்டுகள் வாழப்போவது போல் அது நிம்மதியாக இருக்குது. அது போய் கழுத்தாக இருக்கிறான். ஐயோ, எனக்கு அது எனக்கு சொல்ல தெரியவில்லை. ஆனால் வள்ளுவனை வழிகாட்டியாக நீங்கள் கொள்வதென்றால் அந்த அறநெறிகளை நிறுத்துங்கள். அதற்கு மாறாக நடப்பது என்பதினாலேயே, நமக்கு இயலவில்லை என்பதினாலேயே உயர்ந்த நெறிகளை தாழ்வுபடுத்தாதீர்கள். அதுதான் வள்ளலார் இதற்காகவே பிறந்து, இதற்காகவே வளர்ந்து, இதற்காகவே மடிந்தார். அவர் நான் ஒரு கருத்து சாதியை பற்றி ஒன்று தெரிந்து கொண்டேன் வள்ளலாரிடம். அவர் சொல்லுகிறார், எவனெல்லாம் பிற உயிர்களை கொன்று தின்னாதவனோ அவனெல்லாம் நம்முடைய ஜாதி அகச்சாதி என்று சொல்லுகிறார். வள்ளலாருடைய ஜாதியில் நான் சேர்ந்து கொள்ள விரும்பினேன். எவனெல்லாம் உயிர்களை கொன்று தின்கின்றவனோ அவன் புறச்சாதி, அவனோடு சேரக்கூடாது என்கிறார். எவ்வளவு இரக்கத்தின் வடிவம் அவர். அதனாலே சொல்கிறேன், சாதி எப்படி பிரிக்கிறார் பாருங்கள். வேறு எதனாலும் பிரிக்கவில்லை. தாழ்த்தப்பட்டவன் பிராமணன், உயர்ந்தவன் அடிச்சாதிக்காரன் மேல் எதுவும் நீ உயிர்களின் மீது இரக்கம் காட்டுகின்றனா வா, நம்ம எல்லாம் ஒரு ஜாதி என்கிறார். நானும் அந்த ஜாதியில் சேர்ந்து கொள்ள ஒரு கட்டத்தில் விரும்பினேன். இதில் இளங்கோவன் அவர்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு கருத்து சொன்னார், அதுக்கு நிச்சயமாக நீங்கள் பதில் சொல்லணும். குறிப்பாக ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் நான் காமராஜரை பார்க்கிறேன், ரொம்ப அநியாயம் அப்படின்ட்டு வந்து அநியாயம் இதை விட அநியாயம். காமராஜர் ஒரு தரம் சமாதியில் புரண்டு நெளிந்து படுத்திருப்பார். ஆகா, இப்படி ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட்டதே என்று சொல்லி தாங்க முடியவில்லை என்னால். நான் காமராஜரோடு, அவரும் காங்கிரஸில் இருந்தவர், நான் காமராஜரோடு பழகியவன் 7 ஆண்டுகள். ரொம்ப உயர்ந்த மனிதர், ஒன்றும் கிடையாது. வேட்டி சட்டையை தவிர, ஒரு பேனாவை தவிர, ஒரு மூக்கு கண்ணாடி கூட்டை தவிர ஒரு இடமும் கிடையாது. வேண்டும் என்கின்ற எண்ணமும் கிடையாது. அதெல்லாம் ஒரு அபூர்வம். அது காந்தியால் உருவாக்கப்பட்ட மாபெரும் தலைமை. என்ன, இதை போய் காமராஜரோடு நீ ஸ்டாலினை ஒப்பிடுவதற்கு பதிலாக நீ காமராஜருடைய சிலைக்கு போய் செருப்பு மாலை கொடு. அதனால் கூட காமராஜர் கேவலப்பட மாட்டார். நான் சொல்லுகிறேன், ஸ்டாலினோடு ஒப்பிட்டது அதை விட கேவலமானது. எது வேண்டுமானாலும் செய், காமராஜருடைய ஆட்சியை விமர்சி. மனிதனாக பிறந்த எல்லா மனிதனிடமும் குறைபாடுகள் இருக்கும், 1-2 இருக்கும் அவருக்கும். ஆனால் நம்ம நேரடியாக கண்ணுக்கு கண்ணாக பார்த்த மனித வடிவத்தில் பார்த்த மனிதர்களிலேயே, நான் பார்த்தவர்களிலே ராஜாஜி காமராஜருக்கெல்லாம் நிகர் யாருமே கிடையாது. அவர்களெல்லாம் காந்தியினுடைய உருவாக்கம். அதை போய் உனக்கு ஸ்டாலினை போல் ஒன்று சொல்லு. நம்முடைய மோடி சொன்னது மாதிரி, தாய் வழியாகவே நான் பிறக்கவில்லை, நேரடியாக குவித்து விட்டேன் பூமியிலே என்று கூட சொல்லுவேன். அது அப்போ 2வது குவித்தவர் ஸ்டாலின் என்று சொல், பரவாயில்லை. காமராஜரோடு போய் ஒப்பிடாது. இதெல்லாம் ரொம்ப அசிங்கமானது. என்னை விடிந்தால் எழுந்தால் கொள்ளையடிப்பதை தவிர, சுரண்டுவதை தவிர வேறு எந்த வேலையும் இல்லாத ஒரு ஆட்சி. எவ்வளவு வளத்தை இந்த நாடு தருகிறது, அவ்வளவையும் சுரண்டி விட்டு, இயற்கை வளம் பூராவையும் சுரண்டி விட்டு, என்ன ரெட் ஹில்ஸில் உள்ள டோல்கேட்டுக்கு ஒரு ஆர்டிஓ 10 கோடி ரூபாய் பணம் கட்டி அந்த வேலையை வாங்குகிறான் என்று சொன்னால் அவன் சம்பாதிக்கக்கூடிய தொகை எவ்வளவாக இருக்கும்? இன்றைக்கு ஒரு சீஃப் இன்ஜினியரின் மீது அறப்போர் இயக்கம் நல்ல பணி செய்கிறது. நான் அவர்களை ரொம்ப பாராட்டுகிறேன். ஒரு சீஃப் இன்ஜினியர் இத்தனை 100 கோடிக்கு இவ்வளவு பெரிய இடத்தை எப்படி வளைத்து வாங்கினார் என்று கேள்வி எழுப்புகிறது. ஒரு சீஃப் இன்ஜினியர் எப்படி செய்ய முடியும்? நீ கொள்ளையில் பங்கு பெறுகிறாய், அதனால தான் அவர் செய்ய முடிகிறது.
அவனுக்கு கொடுப்பது கொஞ்சம் தான், உனக்கு தான் பங்கு கூட வரும். 30-70 இருக்கும். என்ன ஆகவே சொல்லுகிறேன், காமராஜரோடு போய் ஒப்பிடுவது என்பது உனக்கு பிடிக்கவில்லை என்றால் காமராஜருக்கு செருப்பு மாலை போடும். நான் அந்த பொருளிலே சொல்லவில்லை. செருப்பு மாலை போடுவதை விட படுமோசமானது ஸ்டாலினுடைய ஆட்சியோடு ஒப்பிடுவது. உயர்ந்ததை உயர்ந்ததாக காட்டாமல் உயர்ந்ததையெல்லாம் மட்டமானதோடு காந்தியும் கோட்சேயும் ஒன்று என்று சொல்லு, காமராஜரும் ஸ்டாலினும் ஒன்று என்று சொல்லு. இந்த நாட்டிலே கிறுக்கு பிடித்து விட்டது என்று சொல்வார். உண்மையிலே ஒரு காங்கிரஸ்காரன் காமராஜரின் மீது பற்றுள்ளவர்கள் யாராவது இருந்தால் இவர்கள் இந்த செல்வ பெருந்தகையும் இந்த இளங்கோவனையும் சத்தியமூர்த்தி முறையில் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டும். நீ யாரையும் புகழ்ந்து கொள். காமராஜரை விட சிறந்த ஆள், காந்தியை விட சிறந்த ஆள் ஸ்டாலின், போ சொல்லு உனக்கு விருப்பம் என்றான். இந்த காமராஜரை கூட போய் ஒப்பிட்டு காமராஜரோடு சிறந்த காந்தி, நான் சொல்லுகிறேன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் விட கேவலமானது என்ன இருக்கிறது உங்களுடைய அரசியல் நடத்துவதற்கு? இது எவ்வளவு ஈவிகே பெரியாருடைய குடும்பத்தில் பிறந்து ஈவிகே சம்பத்தினுடைய மகனாக வளர்ந்து கடைசியில் போய் காமராஜர் ஆட்சி தான் ஸ்டாலின் ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி தான் காமராஜர் ஆட்சி என்று சொன்னால் என்ன பொருள் இருக்கிறது? எல்லாவற்றிலும் நாம் என்ன செய்ய போகிறோம்? ஒருவனுக்கும் இந்த சொத்தை கொண்டு போக முடியுமா என்ற அடிப்படை அறிவே எவனுக்கும் கிடையாது. இதில் ஒரு இடம், நாம் கட்டிய மாளிகையிலே நம்மை வைப்பானா, சமாதி வைப்பானா? எனக்கு தெரிய நபிகள் மட்டும்தான் ஆயிஷாவின் வீட்டிலே சமாதி வைக்கப்பட்டார். அதற்கு பிறகு வந்த நபிகள் வைக்கப்பட்டார்கள். அதில் ஒரு நபி வைக்கப்படவில்லை. ஆகவே நான் சொல்லுகிறேன், நீ கட்டிய பங்களாவிலேயே உன்னை சமாதி வைக்க மாட்டார்கள். ஊருக்கு புறத்தே கொண்டு போய் எரிவார்கள். அழுகி போய்விட்டா என்று சொல்வார்கள், வீசி கிடக்கிறது என்று சொல்வார்கள், பிணம் நாள்கிறது, ஒரு நாளைக்கு மேல் வைத்து கொள்ள முடியாது என்று சொல்வார்கள். நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் செத்தார் என்று சொல்ல மாட்டார்கள், பிணம் சீக்கிரம் தூக்கு என்று சொல்வார்கள். எந்த அடிப்படை அறிவாவது நமக்கு வேண்டாமா? எவ்வளோ பணம் கொள்ளையாக அடிக்கிறீர்கள், அடித்து என்ன பண்ண போகிறீர்கள்? கொஞ்ச நாளைக்கு அந்த அதிகாரத்திற்கு பணம் பயன்படும். அப்புறம் ஒரு நாள் என்ன நோய் வரும், எந்த வயதில் சாவோம், எது தெரியும் நமக்கு? என்ன தெரியும்? நாம் பிறந்தது தெரியுமா? இறக்கப் போவது தெரியுமா? ஆணாக பிறந்தது தெரியுமா? பெண்ணாக பிறப்பது தெரியுமா? நாம் எப்படி முதுமையடைய போகிறோம் என்று தெரியுமா? கொடிய நோய்கள் நம்ம எப்படி ஆட்கொள்ளப் போகின்றன என்று தெரியுமா? என்றைக்கு நாம் காலையிலே எழுந்திருக்காமல் போவோம் காலை செய்தித்தாளை படிப்பதற்கு என்று தெரியுமா? அறிவு வேண்டாமா? 1,00,000 கோடி, 50,000 கோடி, 60,000 கோடி, துபாயில் வீடு, அங்கே வீடு, இங்கே வீடு, எந்த வீடு இருந்தாலும் கடைசியில் நம்மை கொண்டு போய் கிருஷ்ணாம்பேட்டையில் வைப்பான். அப்புறம் எல்லாரும் எரித்த சுடலையிலே தான் எரிப்பான். அப்புறம் நம்மை பற்றிய மறந்து போவான். இதுதான் உலகத்தினுடைய போக்கு. அதிகாரம் கிடைத்தது என்று சொன்னால் நல்லது செய்வதற்கு வாய்ப்பு இருந்து செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பிறப்பு பயன்பெறும். அசோகன் அப்படி பெரும்புகழ் பெற்றான். ரொம்ப சிறந்த மனிதர்கள் இந்தியாவை 37 ஏறத்தாழ 67 வரையில் ஆண்டார்கள். ஆக இதையெல்லாம் பார்த்து புரிந்து கொண்டால் புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளாவிட்டால் தொலையுங்கள். ஆனால் உங்களுடைய ஆட்சி காலத்தில் வாழ்கின்ற காரணத்தினாலே நாங்களும் சேர்ந்து துன்பப்படுகிறோம். ஒரு நீதி கிடையாது, ஒரு நியாயம் கிடையாது. இது மேக்னா கார்ட்டா 1200 ஒரு மன்னன் தன்னை ஆட்படுத்தி கொண்டான், நானும் சட்டத்திற்கு கட்டுப்படுகிறேன் என்று. அதனாலே தான் அது மேக்னா கார்ட்டா வரலாற்றில் பெருசாக போடப்படுகிறது. ஒரு இங்கிலாந்து மன்னன், அவன் நான் வைத்தது தான் சட்டம் என்று சொன்னான். எல்லோரும் நெருக்கடி கொடுத்து மன்னனை பணிய வைத்து விட்டார்கள். அப்புறம் சொன்னான், நான் ஐ எம் நாட் எபவ் தி லா, நானும் சட்டத்திற்கு கட்டுப்படுவேன் என்று சொல்லி சட்டமே பெரியது என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தினார்கள். 800 ஆண்டுகளுக்கு பின்பு படிப்படியாக வளர்ந்து அது இன்றைக்கு லாலஸ் லா. இந்த குண்டாஸ் யாருக்கு போடுகிறாய்? எவனுக்கு போட வேண்டும்? என்ன அரசியலில் உன்னை விமர்சித்ததற்காக குண்டாஸ் போடுகிறாயா? உன்னை விமர்சிப்பதற்கே ஆள் இல்லை. தங்கமணி செய்தாராம் இந்த மின்சார கொள்ளை, அவர் மீது நடவடிக்கை எடு என்று ரொம்ப பாலகிருஷ்ணன் பாய்கிறார். அவர் ஆட்சியை விட்டு போய் விவகாரமாகிவிட்டு தங்கமணியை உள்ளவை. இந்த 4 பேர் 1000 கோடி 2000 கோடி 10,000 கோடி அடித்தவனெல்லாம் தெருவிளக்கில் தூக்கில் போடுவது என்று முடிவு செய்துவிட்டால் அரசாங்கம் நம்ம சவுதி அரேபியா மாதிரி செய்ய வேண்டும். சவுதி அரேபியாவில் ஒரு மன்னர் குடும்பத்தை சேர்ந்த ஒருவன் தவறு செய்து விட்டான், அவனை நடுத்தருவிலை கொண்டு வந்து தூக்கில் போட்டார்கள், மக்களெல்லாம் கூடி இருக்கின்ற போது. அது மாதிரி சாதாரண மனிதன் செத்து போனால் சிறையில் தூக்கு போடும். அரசியல்வாதியில் அட்டூழியம் பண்ணி அவனை தூக்கு போட வேண்டும் என்றால் நடுத்தருவில் தூக்கு போடும், முசோலினியை போட்டது போல. அப்போ தான் மாறும். ரொம்ப கேவலமாக இன்னும் 10-20 ஆண்டுகள் வாழப்போகின்றோம், மாலை பொழுதுக்கு வந்து விட்டோம். ஆனால் இது வாழ்வாகவே தெரியவில்லை. இந்த நாட்டில் எனக்கெல்லாம் சிங்கப்பூர் மாதிரி ஒரு நாடு தான் என்னுடைய கனவு நாடு. எவ்வளோ ராத்திரி 12 மணிக்கு ஒரு பெண் போகலாம்,
ஒரு அதிகாரியும் சட்டத்தில் குறுக்கிட மாட்டான், ஒரு அதிகாரியும் குறுக்கிட மாட்டான். சீனன் தான் ஆள வேண்டும் என்றில்லை, தமிழன் ஜனாதிபதி ஆவான். 50% of the politicians are criminals, 50% of the parliamentarians are criminals என்று சிங்கப்பூர் தலைமை அமைச்சர் சொன்னார். கோபம் வந்தது மோடிக்கு. உடனே கண்டனம் தெரிவிக்கிறார்கள். அதான உண்மை. அப்புறம் யார் டிஆர் பாலு, அப்புறம் யார் ஆவண்ணா ராஜா, யார் இவர்களெல்லாம்? 13,000 பேர் சொன்ன சிஸ்டம் இஸ் ராங். ஆகவே இதை ஒழுங்குபடுத்துவதற்கு இங்கே அறிவுடைய எந்த மனிதனும் வரவில்லை. வர வர தாழ்ந்து தாழ்ந்து இளங்கோவன் மட்டத்திற்கு, செல்வ பெருந்தகை மட்டத்திற்கு, நம்முடைய சீமான் மட்டத்திற்கு இந்த அரசியல் போய்விட்டது. இதுதான் நிலைமை. இதில் இப்போ செல்வ பெருந்தகை இன்னொன்னும் சொன்னார். அதாவது வந்து காங்கிரஸ் வந்து இவ்வளவு நாள் வந்து கொடுக்குற இடத்துல இருந்தது, ஆனால் வந்து இப்போ வாங்குற இடத்துக்கு வந்துட்டோம், நம்ம மீண்டும் கொடுக்குற இடத்துக்கு வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நீ அண்ணாமலையை போல் நீ தனி நிலை எடுக்க வேண்டும். நீ 8 பேர் 9 பேர் எம்பி ஆகி எப்படியாவது மந்திரி ஆவதற்கு கிடந்து எல்லாவற்றையும் அடமானம் வைப்பீர்களே, நீங்கள் எப்படி தனி கட்சியாக வருவீர்கள்? வா, கம் அவுட் ஆஃப் டிஎம்கே அலையன்ஸ், வா, வெளியே வா, வந்து பேசு. நான் பேசுவதை நீ பேச வேண்டும். நீ பேசாததினால்தான் நான் பேசுகிறேன். நான் பேசுவது யாருக்கும் கேட்பதில்லை. நீ ஒரு கட்சியிலே, ஒரு பெரிய கட்சியில் இருக்கிறாய், நீ பேசினால் கேட்கும். வெளியே வந்து பேசு. 50 ஆண்டுகளாக இந்த சிதம்பரம், திருநாவுக்கரசு, இந்த மாதிரி மனிதர்கள் தானே நாசப்படுத்தினீர்கள் காங்கிரஸை. நீங்கள் 10 பேர் 8 பேர் எம்பி ஆக வேண்டும், அங்கே எப்படியும் அரசாங்கம் அமைப்பார்கள், நாம் மந்திரியாக ஆகிவிடுவோம் என்பதற்காகத்தானே நீங்கள் இந்த காங்கிரஸை அடமானம் வைத்தீர்கள். இப்பொழுது புதிதாக புத்தி வந்திருக்கிறதால் வந்தது நல்லது, வெளியே வா, திமுக விட்டு வெளியே வா, இப்பொழுதே பேசு. நடந்து முடிந்ததெல்லாம் நடந்து முடிந்தவையாக இருக்கட்டும். இனிமேல் இந்த பாழாய் போன திமுகவோடு என்ன கூட்டு என்று பேச வேண்டிய காலத்தில் காமராஜருக்கு சமமான ஸ்டாலின் என்று பேசுகிறீர்களே, அறிவு இருக்கிறதா? இந்த காங்கிரஸ் வளருமா? காமராஜருடைய ஆட்சியை ஸ்டாலின் தருகிறார் என்றால் ஏன் இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று கேட்கிறேன். எந்த நேரத்திலாவது சுய சிந்தனை வராதா உங்களுக்கு? காமராஜர் ஆட்சியை ஸ்டாலின் தருகிறார் என்றால் காமராஜர் இல்லை, அதை தருவதற்கு ஸ்டாலின் இருக்கிறார். இவருடைய ஆட்சியை நீடிக்க வேண்டியதானே? அப்புறம் என்ன காங்கிரஸ் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்ல? இப்படி முரணாக பேசுகிறோம் என்று கூட உங்களுக்கு புரியாதா என்று கேட்கிறேன். ஏருக்கு மாறாக பேசுகிறோம். ஒரு பக்கம் ஸ்டாலினை காமராஜ் என்பது, இன்னொரு பக்கம் தனி கட்சி ஆட்சி வைப்போம், எங்களிடம் சீட்டுக்கு வர வேண்டும். வா, அது நல்ல சிந்தனை. நான் இதை எத்தனையோ ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் 10 பேர் சேர்ந்து தான் காங்கிரஸை அழித்து விட்டீர்கள். காங்கிரஸ் பல தவறுகளை செய்தது, பல ஒழுங்குகளை ஏற்படுத்தி கொண்டது. காங்கிரஸ் எல்லா சிறப்புகளையும் குறைபாடுகளையும் உடைய இயல்பான கட்சி. நம்முடைய பிஜேபி மாதிரி பிடித்த பிடியில் நின்று கொண்டு இந்த மாதிரியெல்லாம் எந்த தலைவரும், ஜவஹர்லால் நேரு கூட நான் மானத்திலிருந்து குதித்தேன் என்று சொன்னதில்லை. என்ன இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி, ஆளுநர் சம்பந்தமாக மீண்டும் ஒரு விவாதம் கிளம்பி இருக்கிறது. என்ன ஆளுநருக்கு ஒரு புத்தியும் இருக்காதா? எப்பொழுது பார்த்தாலும் திருக்குறளிலே கைவிக்கிறார். நான் சொல்லு, உனக்கு திருக்குறள் தெரியாது. திருவள்ளுவர் காலத்தில் பௌத்தமும் சமணமும் ஓங்கி நின்றது. பௌத்த தாக்கமும் சமண தாக்கமும் தான் திருக்குறளே அதிகமாக இருக்கிறது என்று சொல்வார்கள். சைவ சமயம் ஊதி பூசி இருக்கிறாய். எனக்கு கூட அந்த அழைப்பு வந்தது, தெரியாமல் அனுப்பிவிட்டார்கள் என்று நினைக்கிறேன். இல்லை, கொரியர்காரன் தப்பாக கொண்டு வந்து என்னுடைய வீட்டில் போட்டானா என்று எனக்கு தெரியாது. ஊதி பூசி இருக்கிறாய். சைவ சமயமே 5ஆம் நூற்றாண்டிலே தான் தோன்றியது. அப்புறம் திருக்குறள் கருத்துக்களை வாங்கி கொண்டு தான் சைவ சமயம் தன்னை மேம்படுத்தி கொள்கிறது. அது ஒன்று. அப்புறம் காவி உடை கருத்து. காவி ஆர்எஸ்எஸ் உடை. விபூதி இவருடைய சைவத்தினுடைய அடையாளம். அப்புறம் நீ என்னமோ நட்சத்திரமெல்லாம் பார்த்து ஒரு பிறந்த நாளை கொண்டாடுகிறாய். ஏதோ நல்லதோ கெட்டதோ ஒரு அரசாங்கத்தில் திருவள்ளுவர் நாள் என்று ஒரு நாளை உண்டாக்கியிருக்கிறார்கள். ஏனென்றால் தமிழ்நாட்டினுடைய முகமே திருவள்ளுவர் தான். பொங்கலுக்கு அடுத்த நாளோ என்னமோ திருவள்ளுவர் நாள் என்று வைத்திருக்கிறார்கள். ஒரு அரசாங்கம் ஏதாவது ஒன்றை வைக்க வேண்டுமா இல்லையா? ஒன்று தை என்று வை, இல்லை மாசி என்று வை, ஏதாவது ஒன்றை வைத்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் திருவள்ளுவரை பார்த்ததில்லை. திருவள்ளுவருடைய முகமெல்லாம் கற்பனையான முகம்தான். இயேசுவினுடைய முகமே இது இல்லையே. ஆகவே யாருடைய நபிகள் மட்டும் என் முகத்தை வரையக்கூடாதுன்னு சொல்லிவிட்டார், அவர்தானே தவிர. ஆகவே இதெல்லாம் நமக்கு ஒரு ஞாபகத்துக்கு இதெல்லாம் தேவைப்படுகிறது. ஒரு சிலை தேவைப்படுகிறது, ஒரு உருவம் தேவைப்படுகிறது, ஒரு நாள் தேவைப்படுகிறது. சரி, நல்ல வேளை மோசமான கோட்சே நாளை வைக்காமல் காந்தி நாளை வைப்பது சிறந்தது. ஆகவே திருவள்ளுவர் நாளை போற்றுவது எதனால் என்றால், ஒரு ஞாபகத்துக்காவது நல்ல மனிதனை கொண்டாடினால் நல்ல விஷயம் ஒன்றை கொண்டாட மாட்டோமா என்கின்ற அடிப்படையில் தான். ஆகவே அதுக்கு அரசு வைத்திருக்கிற நாளையே எடுத்து கொண்டு விட்டு போகலாம். அதை விட்டு கவர்னர் சும்மா புதிதாக ஒரு நாள், இவருக்கு இந்த திமுக இதில் தான் உயிர் வாழ்கிறது என்று நினைக்கிறார். திமுக அல்லாத எங்களை போன்ற எத்தனையோ 100 ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறோம்.
திமுகவை விட நான் தமிழிலே கலப்பக்கூடாது என்று கருதுகிறேன். ஸ்டாலின் அவருடைய பெயரை இசன்னா போட்டு எழுதுவார். இசன்னா தமிழ் எழுத்தும் இல்லை, மெய்யெழுத்திலே தமிழ் தொடங்கவும் தொடங்காது. ஆனால் நான் தூய தமிழ் வேண்டும் என்று நினைக்கின்றவன். என்னுடைய குறைபாடுகள் இருந்தாலும் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றவன். ஆகவே இவருக்கு அப்பாற்பட்டு பல ஆயிரம் பேர் நாட்டில் இருக்கிறார்கள். தமிழின் உணர்வு, தமிழ் மொழி உணர்வு. என்னுடைய கட்சிக்கு தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் என்று தான் பெயர். ஆனால் இவர்கள் தான் என்னுடைய அடையாளம் என்று அவர் நினைத்து கொண்டு இந்த திமுகவை ஒழிப்பதற்கு திருவள்ளுவரை ஒழிக்கிறார், இருக்கிற எல்லா அறிஞர்களையும் ஒழிக்கிறார். இது என்ன இது என்று எனக்கு புரியவில்லை. ஆகவே தமிழ் அறிந்தவனெல்லாம் முதலில் நெருக்கடி கொடுக்க வேண்டும். இது நீ இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய அடிப்படையில் திமுகவை வேறு விதமாக ஒழி. ஆர்எஸ்எஸும் ஒழிய வேண்டும் என்று விரும்புகிறவன் நான், திமுகவும் ஒழிய வேண்டும் என்று விரும்புகிறவன். திமுக ஊழலை தவிர வேறு எதுவும் கிடையாது. இது போனால் நாட்டில் எவனாவது ஒரு நம்முடைய செலவெல்லாம் குறையும். நம்ம பண்ணுகிற ஊழலினாலே நம்முடைய செலவெல்லாம் கூடுகிறது. 1,00,000 கோடி எலக்ட்ரிசிட்டியில் கடன் வைத்திருக்கிறார்கள். நிலக்கரியை 3ஆம் தர நிலக்கரியை வாங்கி நீங்கள் இதை பயன்படுத்துவதன் மூலம் முதல் தர நிலக்கரிக்கு பதிலாக அதானி பணம் அடிக்கிறான், நீ பணம் அடிக்கிறாய், எல்லாரும் அடிக்கிறார்கள். அவன் செஞ்சதை தங்கமணி செய்ததை உன்னுடைய ஆளும் செய்கிறான். எல்லாரும் இதைத்தான் செய்கிறீர்கள். டாஸ்மார்க்குக்கு உன்னுடைய ஆட்சி நடந்தால் அதிமுக சசிகலா பணம் கொடுப்பார். அவர்களுடைய ஆட்சி நடந்தால் ஜெகதரட்சகன் போன்றவர்கள் பணம் கொடுப்பார்கள். ஆக உங்களுக்குள் ஒரு பெரிய ஏற்பாடு. சும்மா பேசிக்கொள்வீர்களே தவிர எல்லாம் கூட்டு போட்டு அடிக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் 2 பேரும் தொலைவது தான் இந்த நாட்டுக்கு ரொம்ப இன்றியமையாதது. அதை விட்டு சும்மா இவர்கள் பேசுகிறார்கள், ஏதோ 4 பேரை வைத்து கொண்டு அப்படி இப்படி பேச வைத்து கொண்டு வாழ்வதன் மூலம் ஒரு பயனும் கிடையாது. வரலாற்றில் காரி துப்புவார்கள் திராவிட இயக்கங்களின் ஆட்சியை. நான் சொல்வேன், துக்குளக் ஆட்சியை எப்படி விமர்சித்தார்களோ வரலாற்றில், அதுபோல் அவங்க அப்போ விமர்சிப்பான். நம்முடைய காலத்திற்கு பின்னால் அவனுக்கு ஒன்றும் தேவை இருக்கா? இளங்கோவனுக்கும் நம்முடைய இவருக்கும் காங்கிரஸ் தலைவருக்கும் உள்ள தேவை வரலாறு எழுதுகிறவனுக்கு இருக்காது. பித்து எடுத்து விடுவான். இருக்கிற பேர் செத்ததுக்கப்புறம் 4 பேர் நல்லவன் என்று, ஒருத்தன் நல்லவனா கெட்டவனா என்பது எப்பொழுது தெரியும் என்றால் அவனை 4 பேர் தூக்கி கொண்டு போகிற போது தான் தெரியும். அப்போ தான் உண்மையை சொல்வார். நல்லவன்டா போயிட்டான்டா, தொலைஞ்சான்டா என்று சொல்வார்கள். என்ன, நாம் பிறந்ததினுடைய பயன் அடித்த பணம் போதும். நான் சொல்லுகிறேன், இந்த இளங்கோவன் புகழ்வது, செல்வ பெருந்தகை புகழ்வதையெல்லாம் பெரிதாக நினைக்காதீர்கள். இந்த புகழெல்லாம் இது நம்ம எலும்பை வீசுகிற போது சில விலங்குகள் கவ்வி பிடித்து கொண்டு வாலாட்டுவதற்கு சமமானது. இவர்களுடைய புகழ்ச்சியெல்லாம் புகழ்ச்சி அல்ல. உண்மை புகழ்ச்சி என்பதை காலம்தான் தீர்மானிக்கும். ஆகவே ஒரு வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. கருணாநிதியினுடைய மகனாக கிடைத்ததுனால் கிடைத்த வாய்ப்பு. சிறந்த ஆட்சியை, கருணாநிதி கொடுக்காத ஆட்சியை கொடுப்பதற்கு நீங்கள் முயலுங்கள். முதலில் ஒரு முடிவு செய்யுங்கள். எல்லா துறைகளையும் நேர்மையாக ஆக்குவது. நாம் வாங்குவதில்லை, வாங்குவோனே அதற்கு பிறகு சாடுவது. 1,70,000 கோடி வருமானம் வருகிறது. 3 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு வருமானம் வரும். அடிமட்ட மனிதனுக்கு வேண்டிய எல்லா வசதியும் செய்து கொள்ளலாம். ஆணுக்கும் இலவச பஸ் கொடுக்கலாம், இரவு உணவு இல்லாமல் தெருவிலே வாழ்கிறவர்களுக்கெல்லாம் வீடு கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். அறிவோடு சிந்தித்து பாருங்கள். சும்மா இவன் 10 பேர் புகழ்கிறான், 28 கார் முன்னும் பின்னும் வருகிறது என்கின்ற கித்தாப்பு இருந்தால் அதனுடைய அறியாமை. பிறப்பின் நோக்கம் அது அல்ல. நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார்.